வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 3 ட்ரோன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எதுனா MQ-28 கோஸ்ட் பேட். ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக போயிங் ஆஸ்திரேலியாவால் கண்டுபிடிக்கப்பட்ட இது பார்த்திங்கன்னா ஸ்டீல்த் மோட் கொண்டது, மல்டி ரோல் பண்ணக்கூடியது. அதாவது ஏர் காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம், ஏர் சப்போர்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏரியல் பாம்பிங்க்கும் யூஸ் பண்ணலாம், உளவு பார்க்குறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஏர் டிஃபென்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமாக கூட ஒரு ஆள் இருக்கிற ஏர்க்ராஃப்ட் போனாலும் அது கூடவே பயணிக்கக்கூடியது தான் இந்த ஆளில்லா விமானம். 2023 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற இது பார்த்திங்கன்னா 3700 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1056 km/h போகும். இது இப்போ பார்த்திங்கன்னா இது 2 தான் உருவாகியிருக்காங்க. பிரைமரி யூஸராக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஏர்ஃபோர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது TAI அக்சங்கர் ட்ரோன். டர்க்கிஷ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரினால் 2021 உருவாக்கப்பட்டது. இது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 ட்ரோன்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இதோட ரோல்ஸ் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் அட்டாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கிரவுண்ட் டார்கெட்ஸை டார்கெட் பண்ணி கன்ஸு இல்லை பாம்ஸ் இல்லை மிசைல்ஸ் ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஏர் சப்போர்ட் கொடுக்கக்கூடியது. இது ஒரு இடத்த சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும், உளவு பார்க்குறதுக்காகவும், எனிமியோட ஸ்ட்ரென்த் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், இல்லை எனிமியோட மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. 40,000 அடி வரைக்கும் போகக்கூடியது பார்த்திங்கன்னா 185 மைல்ஸ்/h, அதாவது 250 km/h போகக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 750 kg வரைக்கும் பேலோட் கொண்டு போக முடியும். ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், இல்லைனா ட்ராப் பாம்ஸு, ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் கூட இதில் கொண்டு போவாங்க. அண்ட் மூணாவதாக பார்க்க போகிற ட்ரோன் பார்த்திங்கன்னா TAPIS-BH. அதாவது இது ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டாக்டிக்கல் ஏர்போர்ன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏரியல் சர்வேலன்ஸ் பியாண்ட் ஹாரிசான். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டபாஸ், அதாவது சான்ஸ்கிரிட்டில் ஹீட்னு அர்த்தம் இதுக்கு. இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா மீடியம் ஆல்டிடியூடில் லாங் என்டியூரன்ஸ் போகக்கூடியது. இதோட டிசைனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூலமாக BEL இருக்குது பார்த்திங்களா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அது மூலமாக உருவாக்கப்படுது. நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 76 உருவாக்கியிருக்காங்க. 60 பார்த்திங்கன்னா ஆர்மிக்காகவும், 12 பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்க்காகவும், மீதி 4 பார்த்திங்கன்னா நேவிக்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 224 km/h போகக்கூடியது. இதோட என்டியூரன்ஸ் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம். சர்வீஸ் சீலிங், அதாவது 35,000 அடி வரைக்கும் போகக்கூடியது. இது இந்த ட்ரோனோட மொத்த வெயிட் பார்த்திங்கன்னா 1800 kg வரைக்கும் இருக்கும். இதால் எவ்வளோ கெப்பாசிட்டி கேரி பண்ணி போக முடியும்? 350 kg வரைக்கும் இதால் வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். இதுக்கப்புறமா இந்தியா பார்த்திங்கன்னா DRDO ரஸ்டம், MQ அண்ட் பிரெடேட்டர், ஹை ஹெரோன்னு நிறைய ட்ரோன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ இதன் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால். நான் ஏதாச்சும் டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.